வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு தாவ தயாராகும் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த 15 எம்எல்ஏக்கள் தடுக்க தவறிய விஜய் அவர்கள் ஆட்சி ஊசலாட்டம் காண்கிறது. உண்மைதானா என்று கேட்பீங்க. அதுக்கான ஆதாரங்களை இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ரெண்டாவது, செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவங்க தம்பி பற்றியான வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அது தொடர்பாகவும் பேச வேண்டியதாக இருக்குது. அதன் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு அப்படின்ற விஷயத்தை நாம விரிவாக பார்க்க போறோம். மூன்றாவது, ஏவா வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையானது அதிரடியாக ரெய்டு விட்டு கொண்டு இருக்கிறது. ஏன் திடீர் ரெய்டு, எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு திமுகவுக்கு தாவ போறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த போட்டோவை பாருங்க. இதுல ஈசிஆர் சரவணன், அப்புறம் கல்லணை விஜய் சரவணன், மதுரை எஸ்ஆர் தங்கப்பாண்டி, இப்படி சில பேர் தாவ போறதாக நக்கீரனானது போட்டோவுடன் ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து திமுகவுக்கு தாவ போறதாக நம்ம நக்கீரனானது செய்தி வெளியிட்டிருக்குது. எனக்கு எப்போதும் நக்கீரன் பத்திரிகை மீது நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த செய்தி மீது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் கலாட்டா சேனலுக்கு பேட்டி கொடுத்தார். அப்படி பேட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதான்னு தெரியலீங்களே, திமுக காரங்க ஒரு 15 எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு தவேகாவுடன் இருக்கிறீங்க? இன்னும் அவங்களால உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்க போகுது? வாங்க, எங்க உங்களுக்கு தேவையானவற்றை நான் தரேன் அப்படின்னு திமுக பல கோடி ரூபாயை செலவழிச்சு இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 15 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறார். அதனால இந்த 15 பேர் அணிமாற போறாங்க என்று சொல்லுகின்ற போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருதுங்க. அது மட்டும் இல்ல, கே.என். நேரு அவர்கள் திருச்சியில பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவர் சட்டமன்றத்தில் இல்லை என்று முதலமைச்சர் கேலி பண்றாரு. ஆனால் நம்ம தலைவர் சட்டமன்றம் வரப்போறாரு. அவர் காலடி வைக்கின்ற தருணம் ஆட்சி மாற்றம் நிகழப்போது. எப்படி நிகழப்போகுது என்ற விஷயம் எல்லாம் கேட்காதீங்க. தலைவர் சட்டமன்றத்தில் காலடி வச்சாருன்னா ஆட்சி மாற்றம் நிகழும், பொறுத்துந்து பாருங்க அப்படின்னு கே.என். நேரு அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, நக்கீரன்ல இந்த மாதிரி 15 பேர் அணிமாற போறாங்க அப்படின்னு செய்தி வந்த பிறகு எஸ்ஆர் தங்கப்பாண்டி மட்டுமே மறுத்து இருக்கிறார். ஏப்பா, நானெல்லாம் அணி மாறவே இல்லை, விசுவாசத்துக்கு நான் தான்பா உதாரணம். விசுவாசம்னா என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு நீங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்க தேவையில்லை. இந்த எஸ்ஆர் தங்கப்பாண்டியை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்க படிச்சுக்கிங்க. நிச்சயமாக சொல்றேன், இந்த தங்கப்பாண்டி மாதிரி யாரும் விசுவாசமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்தலத்துல தங்கப்பாண்டி எம்எல்ஏ மட்டுமே நக்கீரன் வந்த செய்தியை மறுத்து இருக்கின்றார். ஆனா மீதி இருக்கக்கூடிய 14 பேரும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கல. அதனால நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா நக்கீரன் போன்ற முன்னணி பத்திரிகையில வருது. கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பாப்பாரு. என்னையா, நம்ம எம்எல்ஏக்கள் பற்றி 15 பேர் பற்றி ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த செய்தி உண்மையா பொய்யா? கண்டிப்பா விஜய் அவர்கள் சந்தேகப்படுவார். அப்போ தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டியது இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு இல்லையா? தலைவர் நம்பிக்கை வைக்கணுமே. 15 பேரும் போறாங்களா? அடப்பாவீங்களா, உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படா ஜெயிக்க வச்சேன், உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, எனக்கு ஓட்டு போட்டாங்களா? ஆனா எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போலான்னு பாக்குறீங்களா? இந்த செய்தி உண்மையா பொய்யா, மறுக்கணுமா இல்லையா அப்படின்னு விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பாரா இல்லையா? நிச்சயமாக எதிர்பார்ப்பார். ஆனா இந்த 15 பேரும் இதுவரைக்கும் எந்த விதமான விளக்கமும் அளிக்கல. அப்படின்னா ஏதோ ஒன்று இவங்களுக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதற்கு தடுக்குது. இல்லைன்னு வச்சுங்களேன், தமிழக வெற்றி கழகம் வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு திமுக ஏதோ ஒரு பெரிய மெகா ஆஃபரை தந்திருக்கிறது. இல்லைனா தமிழக வெற்றி கழகத்துல இவங்க இருப்பதற்கான சூழ்நிலை இப்போதைக்கு சரியில்லை. அதனால கட்சி தலைமை மீது இவங்களுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால்தான் இந்த 15 பேரும் இன்னும் விளக்கம் அளிக்காம அப்படியே கடந்து போறாங்க. ஒரே ஒரு ஆள் எஸ்ஆர் தங்கப்பாண்டி மட்டுமே தன்னுடைய எக்ஸ்தலத்துல மறுத்திருக்கிறார். ஆளுங்கட்சி விட்டுட்டு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு தாவுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, என்னவோ தமிழக வெற்றி கழகத்திலே இருந்து விஜயனுடைய ரசிகராகவே மாறி
அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு வெற்றி பெற்றவங்க மாதிரி பேசுறேன். வேட்பாளர் இல்லாம எந்தெந்த கட்சியிலெல்லாம் விலைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் விஜய் அவர்கள் சீட்டு கொடுத்தாரு. விஜய் பற்றியும் தெரியாது, அந்த கட்சியை பற்றியும் தெரியாது. வந்தா அரசியல்ல ஆதாயம் அடையலாம் என்பதற்காக இந்த கட்சிக்கு வந்தவங்க இப்ப இந்த கட்சியில ஆதாயம் இல்லை என்றால் இன்னொரு கட்சிக்கு போக தான் செய்வாங்க. இவங்க எதை எதிர்பார்த்து வந்தாங்களோ அதுல ஒண்ணு மட்டும் நடந்திருக்குது, இன்னும் சில நடக்கவில்லை அப்படின்னு சில அரசியல் மனுஷர் சொல்றாங்க. எம்எல்ஏ ஆயிட்டோம் ஆனா சம்பாதிக்க முடியல, எம்எல்ஏ ஆயிட்டோம் அமைச்சராக முடியல, எம்எல்ஏ ஆயிட்டோம் மாவட்ட செயலராக முடியல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்தில் உலாவிக் கொண்டு இருக்குது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத காரணத்தினால்தான் இந்த 15 பேரும் அணிமாற தயாரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய கழுகார் என்று சொல்லிட்டு ஆனந்த விகடன்ல ஒரு செய்தி வரும் இல்லையா, அதுல ஒரு செய்தி வந்திருக்குது. அதை நீங்க ஒன்னா படிங்க, நான் உங்களுக்கு அதை சொல்றேனுங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைத்துறையை சார்ந்தவங்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கின்றவங்க கிட்ட நம்ம விஜய் அவர்கள் புலம்பி தீக்கிறாராம். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா என்னோட இருக்கிறவங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, என்னை எங்க அழைச்சிக்கிட்டு போறாங்க, நாம் எடுக்கின்ற முடிவு சரிதானா தவறா எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் எனக்கு எதிராக கத்தி வச்சுக்கிட்டு செயல்படுற மாதிரியே தெரியுது, எப்போது அறுத்து விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கிறது அப்படின்னு நடிகர்கள் மற்றும் நடிகைகள் சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய நிலைமையை பற்றி அவர் புலம்பி தீர்ப்பதாக கழுகார் செய்திகள்ல வந்திருக்குது. மொத்தத்துல இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்சியை கவுத்துருவாங்களோ, ஏன்னா மனிதன் என்கின்றவன் பேராசை பிடிச்சுவன் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, விசிகாவும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி கொள்கை அளவுல ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு கப்சா விட்டாங்களே இல்லையா. ஆனா கடைசியில விஜய் அவர்கள் ஜெயிச்ச பிறகு கொள்கையாவது கோட்பாடாவது அகில இந்திய அளவுல ஒரு கூட்டணி இருக்குதுன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு விஜயுடன் போய் சேர்ந்துக்கிட்டான். அதனால யாருக்குமே கொள்கையெல்லாம் கிடையாது, கோட்பாடு கிடையாது, சுயநலம் மட்டுமே மிகுந்திருக்குது. இந்த சுயநல பேரவைகள் மத்தியில எப்படி ஆட்சியை தக்க வைப்பது என்பதுதான் விஜய்க்கு பெரிய போராட்டமா இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு 8 பேரை காட்டணும். அந்த 8 பேருடைய புகைப்படமானது திசை திருப்புவதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த 8 பேரும் சரி, ஐயோ நக்கீரர்கள் வந்திருக்கின்ற செய்தி உண்மையல்ல, நாங்க அணிமாற போறது இல்ல, இது பொய்யான தகவல், இப்படி ஒரு செய்தியை போட்டதுக்கு நாங்க நக்கீரன் மீது கேஸ் கொடுப்போம் அப்படின்னு கூட இந்த 8 பேரும் களத்துல இறங்கி நக்கீரனுக்கு எதிராக செயல்படலாம். ஆனா இந்த போட்டோ போட்டதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த 8 பேரும் அணிமாற போறது கிடையாது. அதற்கு பதிலாக உண்மையாக அணிமாறக்கூடியவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. அவங்க யாருன்னே விஜய்க்கு தெரியக்கூடாது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியக்கூடாது. ரகசியமாக பேசி முடிச்சு கட்சி தாவர வரைக்கும் யாருன்னு தெரியக்கூடாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல கருப்பாடுகள் இருக்குது என்ற விஷயம் மட்டும் தெரியணும். திமுகவுடன் தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். ஆனா பேசி முடிச்சு குதிரை பேரம் முடிந்த பிறகு திமுக இணைந்த பிறகுதான் அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு உண்மையாகவே திமுக பக்கம் தாவ போறாங்களோ அவங்களுடைய அடையாளங்களை மறைச்சிட்டு விஜய்க்கு விசுவாசமா இருக்கக்கூடிய போட்டோவை போட்டு கலங்கப்படுத்த வேண்டும் என்றோ இல்ல திசை திருப்ப வேண்டும் என்றோ கூட இந்த ஊடகமானது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அணிமாற போறாங்க அப்படின்னு சொல்றது திமுகவுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம், ஆனா தவேகாவுக்கு அது ஒரு நல்ல செய்தி கிடையாதுங்க. ஏன்னா ஆட்சி ஊசலாட்டம் கண்டு கொண்டிருக்கிறது, சொன்னதெல்லாம் செய்வாங்களா விஜய் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில அவநம்பிக்கையா போயிடும். அவநம்பிக்கை ஏற்பட்டு போச்சுன்னா அடுத்தடுத்த தேர்தலில் கண்டிப்பா விஜய் வெற்றி பெறுவது காணல் நீராகவே மாறிவிடும். அதனால மக்களுடைய நம்பிக்கை முழுமையாக இந்த அரசு மீது வைக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம விஜய் இருக்கின்றார். அதனால என் கட்சியிலிருந்து யாரும் போக மாட்டாங்க, என் ஆட்சியை யாரும் தொட்டு பார்க்க மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் நீங்க எனக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க, அதனால என்னை நம்பி வந்தவங்களை நான் காப்பாற்றுவேன், எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி நிலையா 5 ஆண்டு காலம் இருக்கும் அப்படின்றத உறுதியுடன் விஜய் அவர்கள் வெளியே கொண்டு வரணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியிலிருந்து பல எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ போறாங்க. அதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்தே திமுக தாவ போறாங்க. நீங்க ஏன் அங்க போறீங்க அப்படின்னு ஒரு கதையாடலை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக கட்சி கரைவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் திமுக இப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இது திமுக எம்எல்ஏக்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் எந்த விதத்திலும் அவநம்பிக்கை வந்துடக்கூடாது.
நாம வளமா இருக்கிறோம், வலிமையா இருக்கிறோம், விஜய் கட்சியில் இருக்கிறவங்களே இங்க வராங்க அப்படின்னா நம்முடைய பலத்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அணிமாறுகின்றார்கள் 15 எம்எல்ஏக்கள் என்று ஊடகத்தின் மூலமாக பொய் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவினர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நெருப்பு இல்லாம புகையாது. அதனால தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஆட்கள் அணிமாறுவதற்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விஎஸ் பாபு கொளத்தூர்ல ஜெயிச்சவர் பல நாளா மனப்புழுக்கத்திலேயே இருக்கிறாரு. அவர் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணிடுவார்ன்ற செய்தியானது இணையதளத்துல அனுதினமும் வந்துகிட்டே இருக்குதுங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் வர ஆரம்பிச்சு. ஆனா விஎஸ் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்காம அமைதியாவே இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் தோத்த பிறகு இப்படி பண்ணவர் இன்னைக்கு ஏன் அமைதியா இருக்கணும்? அத்தனைக்கும் அவர் விரும்பின கட்சியில வெற்றியும் பெற்றிருக்கின்றார், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார். ஆனா அவர் பார்த்தா விரக்தியா இருக்கின்றார். சட்டமன்றத்தெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தேவையில்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி அவருடைய போட்டோலாம் பார்க்கும்போது விரக்தியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இரண்டாவது, செந்தில் பாலாஜி தம்பி வழக்கு. செந்தில் பாலாஜி தம்பி வழக்கு என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று துடிக்குது. ஆனா அவரை கைது செய்யவே முடியல. எந்த அளவுக்கு அரசியல் களத்துல பெரும் புள்ளியாக இருந்தால் அவரை பாதுகாப்பதற்கு ஆள் இருந்தா எங்க இருக்கிறார்னு தமிழக காவல்துறைக்கே தெரியல. ஆனால் உயர்நீதிமன்றத்துல ஜாமீன் மனு போறார். அந்த அளவுக்கு அரசியல்ல அதிகாரம் மிக்கவராக இருக்கிறாருங்க இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் செந்தில் பாலாஜி தம்பி. நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்ட உடனே நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறையை பார்த்து, ஏயா எப்போ வந்தாங்க வருமான வரித்துறையினர் செந்தில் பாலாஜி தம்பி வீட்டுக்கும் செந்தில் பாலாஜி வீட்டுக்கும் 3 வருஷத்துக்கு முன்பாக 3 வருஷமா வந்து செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் கைது பண்ணாம என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி அங்க நடந்த அசம்பாவிதத்துக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லை என்று அவங்க வழக்கறிஞர் சொல்றார். ஆனா செந்தில் பாலாஜி தம்பியை கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற நீங்க அதற்கான ஆவணங்களை கையோடு எடுத்து வந்துருக்கலாம் இல்ல? கொலை குற்றம் தொடர்பாக கூட குற்றப்பத்திரிகையை ஒரு நாளே தாக்கல் பண்ணிடுறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தம்பியுடைய வழக்கானது 3 வருஷமா இருக்குது. ஆனா யாருமே வந்து நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கோ இல்ல அவரை ஏன் கைது பண்ண போறோம் என்பதற்கான முழு ஆவணமும் இல்லாம எங்களுக்கு கால அவகாசம் வேணும், நாங்க வந்து செந்தில் பாலாஜி தம்பிக்கு ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா என்ற விஷயத்துக்கு விளக்கம் அளிக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறீங்களே, இது நியாயமா? 3 வருஷத்துக்கு முன்பாகவே கைது பண்ணிருக்கணும். அரசாங்க ஊழியரை வேலை செய்ய விடாம தடுத்தாங்க, அடிச்சாங்க, ஒச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பயே கைது பண்ணிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு செந்தில் பாலாஜி தம்பிக்கு எதிரான ஆவணங்களை கூட இப்ப எடுத்து வராம கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? சரி ஏதோ கேட்குறீங்க, நாங்களும் கால அவகாசம் தரோம். ஆனால் செந்தில் பாலாஜி தம்பிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்பதற்கான முழு ஆவணங்களுடன் ஆதாரத்துடன் வரணும் போங்க அப்படின்னு தமிழக காவல்துறையை மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு நீதியரசர். செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில கூட வந்து டிமிக்கு கொடுத்துருவார் போல இருக்குதுங்க, மாட்டார் போல இருக்குது. செந்தில் பாலாஜி தம்பியும் செந்தில் பாலாஜியும் வருமான வரித்துறையினர் வந்து வீட்டில் சோதனை செய்கின்ற போது ஆன் த ஸ்பாட்ல இல்லையாம். அதனால செந்தில் பாலாஜி தம்பி எப்படி நீங்க கைது பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடுகின்றார்கள். இல்ல அவர் தான் தாக்குவதற்கு உத்தரவிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஆதாரம் கொடுங்க, போன்ல பேசினார்னு சொன்னாங்கன்னா போன்ல பேசுனதுக்கான ஆதாரம் கொடுங்க. அதனால நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த இடத்திலேயே ஆளே அவர் இல்லை, ஆனா அவரால் தான் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி தம்பிக்காக வழக்கறிஞர் வாதாடி இருக்கின்றார். வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளாக காவல்துறையானது செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை கைது செய்வதற்கான நியாயமான காரணங்கள் கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதற்கு பிறகு ஏவா வேலு அவர்கள் மீது கிட்டத்தட்ட 11 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல், அப்புறம் போலி ஆவணங்களை தயாரித்தல், போலி ஆவணங்கள் மூலமாக சொத்தை வாங்கி குவித்தல், அதுக்கப்புறம் இதுதான் உண்மையான ஆவணங்கள் என்று காட்டுதல், அப்புறம் அரசாங்க ஊழியர்களை ஏமாத்துறது, அப்புறம் குற்றம் செய்ய தூண்டுதல், மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சதி செயல், சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை, அப்புறம் ஊழல், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 11 பிரிவின் கீழாக ஏவா வேலுடன் இருந்தவங்க, ஏவா வேலு கீழே வேலை பார்த்த அதிகாரிகள் என்று சொல்லிட்டு எல்லார் மீதும் 11 பிரிவுகளில் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய ஏவா வேலுக்கு சொந்தமான 13 இடங்கள்ல ரெய்டு நடந்து கொண்டே இருக்கிறது. சரி, எதனால ரெய்டு என்று பார்க்கும்பொழுது நம்முடைய ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் 2021 2026 வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு. அவரு பல நெடுஞ்சாலைகளை ரோட்டையே போடாம ஆட்டைய போட்டிருக்கின்றாராம் காசை. ஏன்னா கடந்த
அதிமுக ஆட்சியிலே வந்து சாலைகள் வந்து தரமாக போடப்பட்டிருந்ததாம். பேட்ச் ஒர்க்கு கூட வந்து இந்த ரோட்டை எவன் போட்டானோ அவன் தான் 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்கு போடணும். ஆனால் நம்ம ஏவா வேலு பொறுத்த வரைக்கும் ரோடே போடாமல் ஒட்டுமொத்தமான காசையும் அடிச்சிருக்கின்றார். அதனால லஞ்ச ஒழிப்புத்துறையானது ஏவா வேலு வீட்டில் போய் அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ என்னென்ன முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றினாங்க என்ற விஷயமானது போக போக தான் தெரியும். வேலையே செய்யாமல் ஆட்டையை போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, ஆட்சி முடிகின்ற தருணத்தில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்திலே வந்து ஒரு 600 கோடிக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. எதுக்கு? எல்லா சாலையிலும் பேட்ச் ஒர்க் போகிறதுக்கு. பேட்ச் ஒர்க் போகிறது யாருடைய வேலை? எவன் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போட்டானோ அவனே பேட்ச் ஒர்க் போடணும் 5 வருஷத்துக்கு. ஆனால் எடப்பாடி ஆட்சியில் அப்படி தான் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சி கூட அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஆட்சி முடிக்கின்ற பொழுது கட்சிக்கு செலவழிக்க வேண்டும், போகிற நேரத்தில் ஏதாவது 4 காசு பார்க்கணுன்றதுக்காக பேட்ச் ஒர்க் போகிறதுக்கு கான்ட்ராக்ட் விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதில் 40% கமிஷனை ஏவா வேலு அவர்கள் வாங்கிட்டாராம். ஸோ அதனால் ஏவா வேலுக்கு நெருக்கமானவர்கள், ஏவா வேலுக்கு வேலை பார்த்த உயர் அதிகாரிகள், அப்புறம் ஏவா வேலு இவங்க மீதெல்லாம் வந்து 11 பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையானது ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க. என்னென்ன அவங்கள் கைப்பற்றப்பட்டது என்ற விஷயம் எல்லாம் பொறுமையாக தான் தெரியும். ஸோ வழக்கு என்ன, ஏன் ரைடு விடுறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் நாம் பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி தம்பிக்கு எதிராக, செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக நம்ம முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கூக்குரலையும் இப்போ இடவே இல்லை, அமைதியாக இருக்கின்றார். ஆனால் ஏவா வேலு அவர்களை பற்றி சொல்லும்போது, ஏவா வேலு அவர்கள்லாம் எவ்வளோ நல்ல அற்புதமாக வேலை பார்த்தார் சொல்லுங்க. அவர் மீதே வந்து ஊழல் புகாரா? எத்தனையோ ஊழல் புகார்கள் வந்து கடந்த கால ஆட்சியில் எங்கள் மீது போடப்பட்டிருக்கு. ஆனால் அத்தனையும் நாங்கள் சட்டப்படி எதிர்கொண்டு நாங்கள் ஊழலே செய்யலை என்று வெளியே வந்திருக்கோம். இப்போ கூட எங்களை மிரட்டி பார்க்கலாம், ஆனால் நாங்கள் மிரள்ற கட்சியா? அதனால் ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக இந்த பிரச்சனை அணுகுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீது பழி சுமத்த பார்க்குது, எங்கள் நற்பெயரை கெடுக்க பார்க்குது தவேக அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏவா வேலு அவர்களுக்கு ஆதரவாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் களமிறங்கியிருக்கின்றார். ஆனால் ஒரு வார காலமாக செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி தம்பியும் காவல்துறையானது தேடிக்கிட்டு இருக்குது, விசாரணை நடத்தி கொண்டிருக்குது. அதற்கு ஆதரவாக ஒரு குரலையும் தெரிவிக்கவில்லை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால அந்த 2 பேரையும் கை கழுவிடுவோம், ஏவா வேலையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ என்னவோ தெரியலீங்க. மொத்தத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக சிறை செல்வது கண்டிப்பாக உறுதியாகி போயிடுச்சு. ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக வலைதளத்தில் இன்னொரு கருத்தும் ஓடுகிறது. ஏவா வேலு அவர்களுக்கு 13 இடத்துல மட்டும்தானா சொத்து இருக்குது. ஏன் நீங்கள் ஆந்திரா போய் பார்க்க மாட்டீங்களா? தெலுங்கானா போய் பார்க்க மாட்டீங்களா? அவர் மனவாடு ஆச்சே. அதனால் ஆந்திரா தெலுங்கானாவில் சொத்து இருக்கும், வீடு இருக்கும். அங்கே போய் ரெடி விட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஆவணங்களையும் ஏகப்பட்ட பணத்தையும் அள்ளிக்கிட்டு வரலாம் போங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் வழிகாட்டுகின்றார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. கண்டிப்பாக ஆந்திரா நோக்கி செல்கிறதா? விசாரணை முடிவில் தான் தெரியும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.